இங்கே இருக்கும் எல்லாருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட நேம் வந்து ஓவியா. நான் வந்து இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வெற்றியை நான் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, என் அம்மா அப்பாவுக்கு தான். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் சாதிக்காத எவ்வளோ விஷயத்த இப்போ என்ன சாதிக்க வச்சுருக்காங்க. இன்றைக்கி அப்பானால் வர முடியல, அம்மா மட்டும்தான் வந்திருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்பை ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க 2 பேருமே. ஆனால் இன்றைக்கி அவங்க வந்து என்னை இந்த ஒரு இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்கன்னா இது அவங்கனால மட்டும்தான். நான் படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டதை விட இவங்க என்னை படிக்க வைக்கிறதுக்கு நிறையா கஷ்டப்பட்டிருக்காங்க. இது வந்து நான் அவங்களுக்கு கொடுக்குற வெற்றி சந்தோஷமே இது ஒன்றா தான் இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு இவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 2வது சுரேஷ் அகாடமிக்கு சுகேஷாவுக்கு என்னோட நன்றி ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2018 தான் நான் டிஎன்பிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 1.5 இயர்ஸ் தான் நான் வந்து படிச்சிருப்பேன். ஆனால் அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா எல்லோரும் எத்தனையோ லட்சம் பேர் படிக்கிறாங்க, இதில் உன்னால் படிக்க முடியுமா முடியாது அப்படின்னு ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் ஃபேமிலி சப்போர்ட் கொடுத்துமே டிமோட்டிவேட் அந்த விஷயத்தை கேட்டு என்னால் வந்து முடியாதோன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு கடைசியில் நான் வந்து ஒரு ஐடி சைடு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நான் சூஸ் பண்ணி நான் வந்து போயிட்டேன். 2019 ஐடி சைடு போயிட்டு அப்புறம் லாக்டவுன் வந்து அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய லே ஆஃப்லாம் பண்ணாங்க. அதை பார்த்து ஒரு பயம் வந்து 2022 ஓகே நம்ம ரிசைன் பண்ணிடுவோன்னு பண்ணிவிட்டு ரிசைன் பண்ண கையோடு நான் வந்து சுரேஷ் அகாடமி தூத்துக்குடியில் போய் நான் ஜாயின் பண்ணி ஒரு 2.5 months ப்ரிலிம்ஸ் படித்தேன். 150+ ஸ்கோர் பண்ணி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். ப்ளஸ் மெயின்ஸும் சுரேஷ் அகாடமி அவங்களே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் ஆகிடும், படிங்க அப்படின்னாங்க. மெயின்ஸ் படிக்க ஆரம்பித்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நான் போட்ட அப்போவே வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. ஐயோ நம்மளால் கிளியர் பண்ண முடியாதோ, அடுத்தடுத்த டெஸ்ட்டு வந்து பேஜஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறோன்ட்டாங்க. எனக்கு அது ஒரு பயமாயிடுச்சு, நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்ட்டு என்னை நானே டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு என்னடா பண்ணுறதுன்ட்டு நான் வந்து 1 வீக் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். சரி நம்மளால் முடியாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரிவ்யூ வந்திருக்கு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ரிவ்யூ அட்டன் பண்ணும்போது அங்கே இருந்த ஸ்டாஃப் வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக பேசினாங்க. உங்களால் முடியும், நீங்கள் நல்லா பண்ணுங்கள், உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குது அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நான் வந்து எழுதின எத்தனை டெஸ்ட்லையுமே ஒரு ரிப்பீட் கூட வாங்காமல் நான் எழுதி கம்ப்ளீட் பண்ணேன். ப்ளஸ் ஒவ்வொரு தடவையுமே அங்கே இருந்த ஸ்டாஃப்ஸ் வந்து ப்ளஸ்ஸு நெகட்டிவ்னு எல்லாமே சொல்லி நீங்கள் இப்படிலாம் பேப்பர் ஆடப் பண்ணுங்கள், உங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு, இன்னும் நல்லா பெட்டராக கொடுக்க ட்ரை பண்ணுங்கன்னு ஒவ்வொரு மோட்டிவேஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருந்து ரிவ்யூஸ் கொடுத்த எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். நல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து நான் வந்து சுகேஷ் சாரோடது, கனிமுருகன் சாரோடதெல்லாம் கேட்டிருக்கேன். ஸோ அவங்களோட இதெல்லாம் பார்த்து தான் வந்து என்ன நான் பூஸ்டப் பண்ணிக்கிட்டேன். இன்னொன்று என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, எல்லோரும் நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுப்பாங்க, ஆனால் அதையெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். நம்ம மேலே நம்மளே டவுட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால் கிளியர் பண்ண முடியாது. ஸோ மற்றவங்க சொசைட்டி என்ன வேணாலும் சொல்லட்டும், நம்ம எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிட்டு நம்மளால் முடியும், நம்ம என்னைக்கு நம்புகிறோமோ அன்னைக்கு மட்டும்தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ இதோட நம்ம விட்டுறாமல் இன்னும் ட்ரை பண்ணி நம்ம இன்னும் மேலே போகணும்னு எல்லாத்துக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். செல்வி ஓவியா அவர்களின் தாயாரே ஒரு 2 வார்த்தைகள் பேசும்படி அன்புடன் நினைக்கிறோம். எல்லாத்துக்கும் நன்றி. சுரேஷ் அகாடமி எனக்கு பேச வார்த்தையே வரமாட்டேது. நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. இவ்வளோ தூரம் இங்கே வந்து படித்து முன்னேறினா எல்லாத்துக்குமே நன்றி. சாருக்கு ரொம்ப நன்றிங்க சார். எனக்கு இது மேலே பேச்சே வரமாட்டேங்குது. ரொம்ப நன்றிங்க சார். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.